கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே நயினார்பாளையத்தில் மனித கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் தமிழ்செல்வன். முழு விவரங்களை வழங்கலாம். அவர்களின் கோரிக்கை என்ன? வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அடுத்த நயினார்பாளையம் பகுதியில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக குடிநீர் கிணறு அமைக்கப்பட்டு அதன் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது இதன் அருகே உள்ள கட்டிடத்தில் தெருக்களில் சேகரிக்கப்படும் குப்பைகளை கொட்டி மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து வருகின்றனர். இதனால் அப்பகுதி மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உள்ளது. இந்த நிலையில் அங்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. மனித கழிவு சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதால் இப்பகுதி மக்களுக்கு தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளது. இதனால் நயினார்பாளையத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடலூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நயினார்பாளையம் கிராமத்தில் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுமார் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த தகவல் அறிந்து வந்த சின்னசேலம் இன்ஸ்பெக்டர் ஏழுமலை தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் தொடர்ந்து போராட்டம் நீடித்து வருகிறது. மாவட்ட ஆட்சியர் வரும் வரை எங்களது போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என சாலை மறியலில் ஈடுபட்டு வரும் பொதுமக்கள் திட்டவட்டமாக தெரிவித்து வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தமிழ்செல்வன்.